நைனா சார் நீங்க ஆடியோ வீடியோ ஆன் பண்ணணும். எனக்கு ஒரு வாலண்டியர் வேணுமே. பழனிவேல் சார். பழனிவேல் சார். இருந்து இருந்து இருந்துன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு என்ன வார்த்தை இங்கிலீஷ்ல? இருந்து இருந்துன்னு சொல்றாங்க. இங்க இருந்து போனேன், அங்க இருந்து போனேன். அந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன வார்த்தை? இங்க இருந்து போனேன். இல்ல இருந்து இருந்து இங்க இருந்து இல்ல அந்த இருந்து இல்ல இங்கே இருந்து போனேன், அங்கே இருந்து போனேன். ஓகே, இங்க வாங்க. இக்குன்னு இருக்கு. இக்குன்னா எந்த ஒரு வார்த்தையை ஆங்கில வார்த்தையை பிடிக்கலாம். இல்ல நான் ஸ்கூலுக்கு போனேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், நான் சினிமாவுக்கு போனேன். அருமை அருமை. இதுக்கு இது என்ன வரும்? இங்க இருந்து போனேன், அங்க இருந்து போனேன். காக அவனுக்காக செஞ்சடா, அவனுக்காக வெயிட் பண்ணடா. அருமை அருமை அருமை. அவனோட போனடா, இவனோட போனடா, அவனோட போன. அவனை பத்தி பேசாத, அவனை பத்தி பேசு, அவனை பத்தி பேசு, அவனை பத்தி பேசு. இருங்க நான் இது பண்ணிடுறேன், ஒரு வாட்டி மியூட் பண்ணிடுறேன் அகெயின். நீங்க யாரு ஆன்சர் பண்ணுமோ நீங்க மியூட் பண்ணிக்கலாம். ரைட். அவனை பத்தி பேசணும், என்ன பத்தி பேசணும், உன்னை பத்தி பேசணும். பத்தி அபவுட் இந்த 5 மட்டும் பார்க்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். அபவுட் பாருங்க. இது எப்படி டென்ஸோட நீங்க கோத்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க கம்போஸ் பண்ணிக்கலாம். பட் அடிப்படையா அது தெரியணும். 3 விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஆங்கிலத்துல தப்பு இல்லாம வாக்கியத்தை அமைக்கணும், பேசணும், எழுதணும். அப்படின்னா ஒண்ணு டென்ஸ் அண்ட் வாய்ஸ், இந்த 20 ஸ்ட்ரக்சர். இன்னொன்னு முன்னடை சொல், ப்ரப்போசிஷன். முன்னடை சொல் என்ன பண்ணணும்? ஒரு பகுதி வாக்கியத்தோட ஒரு பகுதியில இன்னொரு பகுதியை கனெக்ட் பண்ணும். வாக்கியத்தோட ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை கனெக்ட் பண்ணும். இது பிரதிபெயர் சொல் என்ன பண்ணணும்? வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கே பயன்படும். வாக்கியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு பயங்கரமா பயன்படும். யாரு பண்றா அப்படின்னு சொல்றதே அதான். யாரு பண்ணப்படுறா, யாரு பண்றான்னு சொல்றதே அதான். இந்த 3 விஷயம் தான் பண்ண. இதை ஒரு தெளிவா நம்ம பார்க்கலாம். இது எப்படின்னு கொண்டு வரலாம். இதை கொண்டு வரலாம். இது ரெண்டும் எப்படி கணக்கான்னு பார்க்கலாம். இப்ப யாராவது ஒரு வாலண்டியர் வேணுமே. வாலண்டியர் நீங்க இது வெங்கடேஷ் சார், நீங்க இதுல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா, கவலை எல்லாம் பட வேணாம். அப்படியே கோர்த்துலாம். இங்க கம்போஸ் பண்றப்ப அதெல்லாம் முடியாது, வந்துடும். நீங்க எதா இருந்தாலும் வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணா அது மாதிரி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. வீட்டுல போய் நீங்க நிறைய பேர் இன்னைக்கு ஆடியோ எல்லாம் அனுப்பியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமா. நைனா சார் இதெல்லாம் பிடிஎஃப் எல்லாம் மாத்தி எல்லாம் அனுப்பியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ணிருந்தாரு. நவீன் சார் பிடிச்சிடலாமா? நவீன் சார பிடிச்சிடலாமா? அவர் கம்பல்சரி வாலண்டியர். எப்படி நான் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இது பாருங்க. நாம் அருமை அருமை. நாமுக்கு இன்னொரு வீக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது என்னது? இல்ல வீக்கு இன்னொரு அர்த்தம். நாம இன்னொன்னு நாங்கள். நோட் பண்ணிக்கலாம். யூ பாருங்க. நீ யூ. நீங்கள் இது தெரியணும். இது நீங்க மனசுல அப்படியே போய் ஆணி அடிச்ச மாதிரி பதியணும். ஆடியோ பாத்துங்க. யாரோ ஒரு ஆடியோ டிஸ்டர்பிங்கா இருக்கு, கொஞ்சம் பாத்துங்க. பாத்துக்கிட்டு பேசுறப்ப நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவன், அவள், அது, அருமை. அவர்கள், ஓகே. பிரதிபெயர் சொல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பாருங்க. என்னை சார் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ். இப்ப நான் இது பண்ணிருக்கேன். மியூட் ஆயிருக்கு பாருங்க. இப்ப யாரு ஆடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உடனே இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க. இருங்க. இப்ப எகைன் என்னை பாருங்க. என்னை மைசெல்ஃப் வருது, பின்னாடி வருது. கொஞ்சம் மறுநாள் ட்ராக் மாறிடும். சொல்லுங்க. என்னை, அவ்வளவுதான். இங்க பாருங்க. ரைட். மீ பாத்துங்க. அது பாத்துங்க. நம்ம என்னன்னு பார்க்கலாம். எங்களை பாருங்க. எங்களை நல்லா யோசிங்க. நான் எல்லாரையும் ஒரு வாட்டி மியூட் பண்ணிடுறேன். முக்கியமானது 1 மணி நேரம் காத்து போற மாதிரி போயிடும். நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ரைட். இருங்க.
இப்ப பாருங்க அவர்களை என்ன வரலாம்? இப்ப ஒரே வார்த்தை தான் வரும். இது எல்லாமே மேல உள்ளதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லுங்க. இப்ப இருங்க பாருங்க. என்னுடைய என்னங்க? என்னுடைய 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 பெயர் என்னுடைய பெயர் நம்ம இப்ப ஒரே ஒரு நிமிஷம். நீங்க அந்த ஒரு பர்சன் நீங்க பண்ணிட்டு உடனே சொல்லலாம். இது சவுண்ட் இருக்குன்னா நீங்க சவுண்ட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். எங்களை நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். எது தெரியுதோ அதை பார்த்துலாமா ஃபர்ஸ்ட்? எங்களுடைய ஊர் சென்னை. இது என்னுடைய எங்களுடைய அவர். நோட் பண்ணுங்க. நைனா முகமதுன்னு யாரோ இருக்காங்க, அவங்க போன்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரொம்ப இதா இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு பண்றேன். நைனாவை நான் வந்து மியூட் பண்ணிட்டேன். ஓகே ஸ்லோ பண்ணலாம். லெட்ஸ் ஸ்லோ டவுன். ஏன்னா முக்கியமான பாட்டு. இது எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. எனக்கு நீங்க வாலண்டியரா வரீங்க இல்ல அன்மியூட் பண்றீங்கன்னா சவுண்ட் இல்லாம அன்மியூட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சுத்திலும் சவுண்ட் இருக்கக்கூடாதுங்கிறது தெரியணும். ஏன்னா ஒரு 20 பேர் இங்க இருக்கோம், 25 பேர் இங்க இருக்கோம். டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அந்த டைம் போனா மட்டும் வராது இல்லைங்களா? எது போனாலும் வந்துடும், டைம் போனா வந்துடாது. இப்ப ரொம்ப முக்கியம். இதுல இப்ப யார இது பண்ணலாம்? இப்ப ஒரே ஒரு பர்சன் நான் பிடிக்கணும். இப்ப வாலண்டியரா வாங்க, தைரியமா சொல்லுங்க. இது தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல அடிக்கணும். என்னன்னு யாருங்க? இந்திரா மேம் வாங்க. இப்ப பாருங்க இந்திரா மேம், கொஞ்சம் நீங்க வீடியோவும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. வெரி நைஸ் மேம். எங்களுடைய இப்ப பாருங்க, உன்னுடைய யுவர் அருமை. எல்லாரும் கவனிங்க. இங்கதான் வந்து ஒரு முக்கியமா ஒரு இது லேர்ன் பண்ண போறோம். நம்ம அந்த லேர்னிங் என்னன்னு நான் சொல்லாமலே தெரிய வரும். உங்களுடைய இந்திரா மேம், உங்களுடைய யுவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால யுவர் இல்ல கேர்ஃபுல்லா சொல்லணும். ரொம்ப 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 முக்கியம் இந்திரா மேம். இந்த இடத்துல சுதாரிக்கணும். இந்த இடத்துல தப்பட்ட கூடாது. யுவர் தானா சார்? அவ்வளவுதானங்க. ரெண்டுமே அதான். உன்னுடையனாலும் இதுதான். இப்ப பாருங்க, மரியாதையா சொல்ல நீங்கள்னாலும் இதுதான். மரியாதை இல்லாம நீன்னு சொன்னாலும் நீதான். இப்ப உங்களுடைய ரெண்டு உண்மை தெரியணும். ஒரே ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்றேன். எஸ். இப்ப நீங்க எப்ப வேணாலும் அன்மியூட் பண்ணி பேசலாம். அது மட்டும் நான் பாத்துக்கணும். இப்ப பாருங்க, இது முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றது. அப்படியே வச்சுங்க. தமிழ் வந்து தாய்ப்பால் மாதிரி பயங்கர ஸ்ட்ராங். என்ன ஒண்ணுமே இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்துடலாம். இங்க உங்களுடைய ரெண்டு வித்தியாசமான வார்த்தை இங்க ஒரே வார்த்தையா இருக்குங்கிறதுதான் ஆங்கிலத்துல உள்ள ஒரு சிக்கல். ஆங்கிலத்துல அதே மாதிரி நம்ம தமிழ் மாதிரியே நினைச்சிடக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வரேன். தமிழ் மாதிரி நீங்க நினைச்சாதீங்க. நினைக்கிறப்பதான் இந்த சிக்கல் வருது, கஷ்டம் வருது. நம்ம உள்வாங்கிக்கிறதுல கஷ்டமா இருக்கு. எங்க வித்தியாசம் வருதுங்கிறத பிடிச்சிட்டோமா? யுவர் ஒன்னா இருக்கா, நீ பாருங்க யூ ஒன்னா இருக்கா, ஆனா தமிழ் வேற. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது. மரியாதை கொடுக்காது அவ்வளவு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் மரியாதை கொடுக்கறதுங்கிறது. அதுவே அங்க கிடையாது அந்த லாங்குவேஜ்ல. அப்ப இல்லைங்கிறப்ப சொரேருங்கும். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆனாதான் நம்ம வந்து எங்கேயுமே வந்து தப்பு இல்லாம பண்ணுவோம். இப்ப பாருங்க, அவனுடைய ஹிஸ். இப்ப பாருங்க, ஹிஸ். அருமை. அவளுடைய ஹர். இங்க வந்து ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். அவளுடைய. சரியா? இந்த இதை முடிச்சுட்டு திருப்பி இங்க வருவோம். நீங்க எப்படி கொண்டு வரீங்க பாப்போம். அதனுடைய ரொம்ப முக்கியம். வெறும் இட்டுதான். இங்க பாருங்க, அதுக்கும் இட்டுதான். பாருங்க, அதுக்கும் இட்டு, அதனுடைய இட்டு மாறவே இல்லை பாருங்க. ஆனா அதுக்கும் இட்டு, அதனுடைய பாருங்க. சிக்கலை பாருங்க. இந்த சிக்கலை நீங்க அவிழ்க்கணும். எப்படின்னா ரொம்ப சிம்பிளா அது வந்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள ஆபரேட் ஆகிற ஒரு லாங்குவேஜ். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னொரு சிக்கலும் வரும். அது சிக்கல்னு நினைக்காம அது அந்த லாங்குவேஜுக்கே உள்ள தன்மைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அதை உள்ள போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரகசியத்தை அது ஓபன் பண்ணி காட்டும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, அவர்களை
அவர்களுடைய அவர்களுடைய அருமை அருமை. 3 வார்த்தை ஒரே சவுண்ட்ல வரும். THER அவர்களுடைய. இப்ப கொஞ்சம் முன்னாடி போவோமா? இங்க கொஞ்சம் முன்னாடி போவோமா? யாருக்காவது இப்ப எங்களை ஏதாவது சொல்ல முடியுமா? பியூட்டிஃபுல். யாரு சொன்னது? யாரு? ஐஸ்வர்யா சார். ஐஸ்வர்யா மேம், வெரி நைஸ். அப்படியே கொண்டு வாங்க பார்க்கலாம். உன்னை உன்னை மரியாதை எல்லாமே இருக்கு பாருங்க. பாருங்க இப்ப இதோட ஆங்கிலத்தோட சின்ன சிக்கலை பாருங்க. நீக்கும் யூ தான், நீக்கும் யூ தான், உன்னைக்கும் யூ தான். பாத்துங்க அந்த சிக்கலை அப்படியே வெளியில கொண்டாந்து காட்டும். அப்படியே வெளியே இந்த இடத்துல நீங்க உள்வாங்கி உங்களை இப்ப சொல்லுங்க ஐஸ்வர்யா மேம். உங்களை யூ தான், உங்களையும் யூ தான். இங்க உங்களுடைய யுவர் வந்துருச்சு பாருங்க. அவனை அவனை ஹிஸ் வருமா? வேற ஏதாவது வருமா? இங்க பாருங்க ஹிஸ் வந்து அவனுடைய பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அவளை பாருங்க, அவளை. கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஆங்கிலத்தோட சிக்கல் இங்க வரும். இங்க பாருங்க ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் வெயிட் பாருங்க. அவனைக்கு ஹிம் வந்துச்சு, அவனுடைய ஹிஸ்ஸா மாறிடுச்சு. ஆனா அவளைக்கு ஹருதான், அவளுடைய ஹருதான். மாறல பாருங்க, மாறல பாருங்க. அந்த அந்த இதை நுணுக்கமா பாக்கணும். நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு உள்ள வாங்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான்ப்பா இங்கிலீஷ், இந்த இங்கிலீஷை திருத்த முடியாதுப்பா, இதுதான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா தமிழ்ங்கிற ஒரு பேர் ஆயுதத்தை நீங்க யூஸ் பண்ணி அந்த வித்தியாசம் உள்ள உணர்ந்து நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்ணவே மாட்டீங்க. எங்க போனாலும் சொல்லுங்க ஹெர்னா அவளுடையக்கும் ஹெர்தான்ப்பா, அவளைக்கும் ஹெர்தான். ஆனா ஹிம் அப்படி கிடையாது. ஹிம் வந்து அவனை, ஹிஸ் வந்து அவனுடைய. ஆண்பாளுக்கு 2 வாய்ப்பு, 2 சான்ஸ், 2 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. சோ இப்ப பாருங்க அதனை. அருமை அருமை. இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் பாருங்க. அதுக்கும் இட்டுதான், அதனைக்கும் இட்டுதான், அதனைக்கும் இட்டுதான். இங்கதான் அந்த சிக்கலை நீங்க அவிழ்க்கிறீங்க. ஆங்கிலத்தை திருத்த முடியாது நம்ம, இல்லைங்களா? நம்ம தான் திருத்திக்கணும், நம்ம தான் வரணும். ஆங்கிலத்தை மாத்த முடியாது, ரைட்? கட்டாயமா இதை நீங்க அப்படியே ஜாலியா பார்க்கணும். இதை ஒரு சிக்கலா பார்க்காம இது ஒரு அற்புதமா பார்க்கணும். இதெல்லாம் இப்படி இல்லை, எல்லாத்தையுமே அது இட்டா வச்சுக்கிறாங்களா, எப்படிதான் மேனேஜ் பண்றாங்களோ தெரியலப்பா. அந்த வீட்டுல 25 குழந்தைங்களா எப்படிதான் மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியலப்பா அப்படிங்கிறது தான். அதேதான். ஆனா வந்து நீங்க வந்து அதை பாக்குறத அப்படி பார்க்கணும், ரொம்ப ஜாலியா பார்க்கணும். இதை பாருங்க, அவர்களை. ஆனா தேவும் கிடையாது, தெருவும் கிடையாது. தேவும் கிடையாது, தெருவும் கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு. யார்? வாலண்டியர் வாலண்டியர் வாலண்டியர். பின்னாடி வரும். அவர்களை விட வேணாம், விட வேணாம். இதை பிடிச்சிடலாம். ஒரு முதல் வாட்டி அப்படி இருக்கும், 4வது வாட்டி 5வது வாட்டி பாக்குறப்ப ஈஸியா போயிடும். அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். இப்ப பாருங்க, நான் இப்ப என்னுடைய தூ மட்டும் போடுறீங்க, ஒரு தூ மட்டும் ஆட் பண்றீங்க. என்னுடைய எப்படி வரும்? பின்னாடி பாத்துக்கலாம், மைசெல்ஃப் பாத்துக்கலாம். மைன் என்னுடையது, நம்முடையது, நம்முடையது, நம்முடையது. இப்ப பாருங்க, OUR போட்டுட்டு எஸ் போடணும். அப்பாஸ்ட்ரோபி போட்டுறக்கூடாது. அப்பாஸ்ட்ரோபி போடாம வெறும் எஸ். பாத்துடலாமா? கீழே இறங்கி வந்துடலாமா? கீழே இறங்கி வருவோம் பாருங்க. மரியாதை யுவர்ஸ், மரியாதையோட இருக்கு. உங்களுடையது மாறாது, மாறாது, மாறாது. இப்ப பாருங்க, அவனுடையது தான். இங்க பாருங்க, இங்க நல்லா பாத்துங்க, பாத்தீங்க அவனுடையதுனால இஸ் தான், அவனுடைய பாத்துங்க. இந்த மாற்றத்தில் இது வந்து இந்த ஒரு குட்டி சிக்கல், இடியாப்ப சிக்கல். இதை நீங்களே அழுத்து விட்டுருங்க. அவனுடையக்கும் ஹிஸ் தான். ஆனா வாய்ப்பு பாருங்க, அவனைக்கு ஹிம் வச்சிருக்கான், ஒரு வேர்டு வச்சிருக்கான், ரைட்? இங்க பாக்கலாமா? அவனுடைய சொல்ல முடியுமா? இன்னொரு சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. இல்ல இல்ல, இந்த இடத்துல பாருங்க, இங்க பண்ண தப்ப இங்க நிவர்த்தி பண்ணிட்டாங்க, இன்னொரு வார்த்தையை போட்டாங்க. இங்க 2 வார்த்தையா போட்டவங்க இங்க அந்த வார்த்தையை போடல. ஏன்னா எஸ்ல ஆல்ரெடி முடியாததுனால 2 எஸ்ல முடியாது. எஸ்ல ஆல்ரெடி எஸ்ல ஹிஸ் முடியாததுனால முடியாது. புரிஞ்சுக்கிறீங்களா? இது புரிஞ்சுக்கலாம், இது கஷ்டம் கிடையாது,
ஜாலியா எடுத்துக்கணும். 2 எஸ் போட்டு ஹிஸ்ன்னு போட்டா பாம்பு போடுற சவுண்ட் அது. ஹிஸ் பாம்பு விடுற சவுண்ட் அது. ரைட்? எஸ். இந்திரா மேம் இங்க சொல்லிடலாமா? அதனுடையது. அதனுடையது இட்ஸ். இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் இட்டு வந்தது, இந்த இடத்துல இட்ஸ். ஆனா அப்போஸ்ட்ரோபி போட்டுறக்கூடாது. அப்போஸ்ட்ரோபி போட்டா என்னங்க இந்திரா மேம்? இதுல அப்போஸ்ட்ரோபி போட்டா என்னங்க? ஐடிக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோபிஸ் போட்டா என்னங்க? இட் ஈஸ்னு அர்த்தம். இட் ஈஸ் அர்த்தம். பிரிச்சிடும். இட் ஈஸ் அதுவாக இருக்கிறது. ஆமா, அதுவாக இருக்கிறது. அது பாத்துக்கலாமா? நோட் பண்ணிக்கலாமாங்க குயிக்கா? உங்களுக்கு இட்ஸ்ங்கிறது வேற, இட்ஸ்ங்கிறது வேற, இட் ஈஸ்ங்கிறது வேற. ஆனா ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் உச்சரிக்கணும். இட்ஸ்ன்னு தான் உச்சரிக்கணும் ரெண்டு. அந்த இட்ஸ் வந்து அதனுடைய, அது பாத்தீங்களா? அந்த இட்ஸ் வந்து அதனுடையது இல்லையா? அதனுடையது இட்ஸ். இந்த இட்ஸ் வந்து இட் ஈஸ். பல்வேல் சார் இட் ஈஸ்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும்? போன வாரம் படிச்சது இட் ஈஸ்னா இது ஒரு இல்ல, அது அது ஒரு இல்ல, இட் ஈஸ். வெங்கடேஷ் சார் இட் ஈஸ் அது அதுவாக அது இருக்கிறது. அதுவாக இருக்கிறது. அதுவாக இருக்கிறது. நீங்க அப்படியே அடிச்சு உடைச்சுன்னு தமிழ்ல, நீங்க தமிழ்ல அது உள்ள போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியா படும். இது வந்து அதனுடையது, அதனுடையது. இது அதுவாக இருக்கிறது. இதுக்கு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். நான் 2 டைப்ல வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அது வந்து நான் அந்த ஷேர் பண்றேன். அது பக்காவா பாத்துக்கலாம். நம்ம திருப்பி இங்க வந்துருவோம், குயிக்கா வந்துருவாங்க. இட்ஸ் அவர்களுடையது. தோஸ் எல்லாம் அவைகள். தோஸ் வந்து அவைகள். இப்ப பாருங்க THEIRS அதே சப்ஜி போட்டுருக்கீங்க. எஸ் ஆட் பண்றீங்க. இட் எங்க ஆட் பண்ணா ஹர்ஸ்க்கு ஆட் பண்றீங்க. ரைட்? என்னுடைய நானே என்னையே, இந்த எண்ணெய் நானே வந்து நானே பண்ணப்பா, நானே நீ காஃபி போட்டப்பா. மீனா நான் என்னை பாரு, மீனா எண்ணெயில வந்துருக்கு பாரு. மைசெல்ஃப். சூப்பர். நாங்களே, இப்ப நாங்களே அப்படியே கொண்டு வாங்க. அப்ப அவர் செல்ஃப்னு வராது. ஏன்னா அவர் செல்ஃப்ஸ்னு வரும். ப்ளூரல்ல வந்துரும். செல்ஃப் சம. ஏன்னா அவருங்கிறது ஒரு ஆளுக்கு மேல. புரியுதுங்களா? அவர் செல்ஃபுக்கு வராது. அவர் செல்ஃப்னு வேர்டு இல்ல, அவர் செல்ஃப்ஸ். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? ரைட்? அவ்வளவுதான். லீவ்ஸ் மாதிரி. லீவ்னா ஒரே ஒரு இலை. லீவ்ஸ்னா நிறைய இலைகள். இது வந்துரும் பாருங்க. திருப்பி ஒரு உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. இங்க இந்த இடத்துல இதுல வந்து மரியாதை கொடுக்கறது இல்ல. பன்மையில இருந்தா யுவர் செல்ஃப்ஸ் போடலாமா? யுவர் செல்ஃப்ஸ் பன்மையில இருந்தா. மரியாதை கொடுக்கறதா இருந்தா யுவர் செல்ஃப் தான். அது புரியுதுங்களா? மரியாதை கொடுக்கறதா இருந்தாக்கா யுவர் செல்ஃப் ரெண்டும் மாறலாம். நிறைய பேர் இருந்தா யுவர் செல்ஃப்ஸ். ஒரே ஆளுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா யுவர் செல்ஃப். அது ஓகேவா? இது கொஞ்சம் வரும், பின்னாடி புரிஞ்சுக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். 100% புரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். அவனே himself. கட் பண்றோமா? கட் பண்றோம். சார் நீங்க டைப் பண்ணல எல்லாம் தெரியுது அந்த இடத்துல. அது தெரியும். அது இன்டெலிஜென்ஸ் கேட்கும். அது தப்பா கேட்கும். இல்ல அது தப்பா போட்டுரும். அது இதுவே அது எக்ஸல்லயே வர்றது. அது தப்பா நம்மள கைட் பண்ணி விட்டுரும். அது போயிடக்கூடாது. இங்க இருக்கிறதே சிக்கல், இருக்கிறதே ஆங்கில சிக்கல். அது இன்னும் சிக்கல் பண்ணி விட்டுறது. எஸ், அதுவே அருமை அருமை அருமை. அவர்களே இல்ல தே வராதுல்ல, அவ்வளவுதான் அவ்வளவுதான். themselves அது ப்ளூரலா இருக்கு. ஏன்னா அவர்கள்லாம் மல்டிபிள். இப்ப மல்டிபிளா உள்ளதெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப போட்டு ஒரி பண்ணாங்கன்னா திருப்பி 4 வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். ரைட்? இப்ப பழனிவேல் சார் திருப்பி கேட்போம். ஃப்ரம்னா அந்த இருந்து இல்ல, சார் வந்து இருந்துக்கு போயிட்டாரு. இல்ல எங்க இருந்து எங்க. ரைட்? மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி எங்க அப்படின்னு, எங்க இருந்து எங்க அப்படின்னு. ரைட்? ஃப்ரம் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. ஒரு ஃபேமஸ் படம் ஒண்ணு இருக்கு, மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. அந்த காலத்து ஒயிட் அண்ட் பிளாக் படம். ரைட்? பிளாக் அண்ட் ஒயிட், ஒயிட் அண்ட் பிளாக். ரைட்? பிக் மூவி. ரைட்? ஃப்ரம்னா இருந்து, டூனா இக்கு. இந்த 4-5 வார்த்தை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சார் ஃபார்னு போடுறாங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இக்காகன்னு போடலாம். இக்காக. ரைட்? இப்ப வித்னா உடன், அபவுட்னா பற்றி.
ரைட். இந்த வார்த்தைய நான் சொன்னேன் ப்ரப்போசிஷன் சொன்னேன், முன்னிடை சொல். முன்னிடை சொல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். பிரதிபா இந்த பிரதிபா சொல்லோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டும் முக்கியம். ஃபர்ஸ்ட் முக்கியம் டென்சஸ், இந்த 12 to 20 டென்ஸ் முக்கியம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயங்கிறது ப்ரப்போசிஷன், முன்னிடை சொல். அதுக்கப்புறம் அந்த 7 வார்த்தைகள்னு சொல்றேன், எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுங்க. இந்த 3 விஷயம் மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாக்கா நீங்க வாக்கியத்துல விளையாடலாம். ரைட். வாக்கியம் இப்ப பாக்கலாமா? என்னிடம் இருந்து, இப்ப இந்திரா மாமா கேட்கலாம், என்னிடம் இருந்து. இப்ப பாருங்க, ஆங்கிலத்துக்கு